ஆமோஸ் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. குளோபல் வார்மிங் 1.5 டிகிரி நம்ம தாண்டிட்டோம், வேர்ல்டு வைட் தாண்டிட்டோம். எதுக்கு சொல்றேன்னா, அதாவது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நடக்குது. அவங்களே சொல்றாங்க, எமர்ஜென்சி அலர்ட்குள்ள போயிட்டோமா, நம்ம எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நாம வேதத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் சொன்னார், பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அந்த காலகட்டம் நம் கண்களுக்கு முன்பாக தெரியுது. நோவா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரளய கட்ட ஆரம்பித்த காலத்தில் தண்ணி வரப்போது, உலகம் தண்ணியில் அழிய போதுன்னு சொன்னபோது ஜனங்கள் அவரை பரியாசம் பண்ணி இருப்பார்கள். வேதம் சொல்லுது, கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் என்று சொல்லி. ஆனால் 100 வருஷத்தின் முடிவில் அந்த தண்ணி வந்துச்சு, ஜலப்பிரளயம் வந்தது. நோவா சொன்னது அப்படியே நடந்தது. இதே மாதிரி தான் அக்கினிக்கு பூமி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது ஆரம்பத்தில் 2000 வருஷமாக யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் அப்போ சொல்லி வச்சிருந்தாரு. ஆனால் இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. உலகத்து முழுக்க ஆண்டவர் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறார், இது மனம் திரும்புவதற்கு ஏற்ற காலம், இது கடைசி வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இனி தேவனை சந்திக்கிறதுக்கான நேரம் தான் இருக்கு. இதுக்கப்புறம் எலிசா சொல்ற மாதிரி எல்லாத்தையும், தோப்புகளையும் துறவுகளையும் தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் வாங்குவதற்கான காலம் இது அல்ல. நோவா காலத்தில் என்ன பண்ணாங்களா, ஜனங்களாம் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்துக்கொண்டு அவர்கள் உணராதிருந்தார்கள் இருக்கு. லோத்து காலத்தில் எப்படி இருந்துச்சா, நட்டார்கள், அவர்கள் என்ன செஞ்சாங்களா, சாப்பிட்டார்கள், அவங்களும் பெண் கொடுத்து பெண் எடுத்து புசித்து குடித்தாங்களாம். ஸோ மக்கள் இப்போ அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் சபை அங்கே இருக்கக்கூடாது. சபை இருக்க வேண்டியது கர்த்தரை சந்திக்கும்படி. சபை இன்னும் பின்னாடியே போயிட்டு இருக்குது, உலகத்துக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறது. தேவனை சந்திக்கிற இடத்துக்கு சபை ஆயத்தமாக மாட்டேங்குது. சபை இன்னும் ஆசீர்வாத மையமாகவே இருக்குது. இன்னும் வீடு வாங்கணும், இன்னும் லேண்ட் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த தாட் மைண்டில் ஓடிட்டே இருக்குது சபைக்கு. தேவனை சந்திக்கிற இடத்துல சபை இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி 2 முறை ஆண்டவர் வந்திருக்கிறார். 2 முறை ஆண்டவர் வந்திருக்கிறார். முதலாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இது முதலாவது ஆண்டவர் வருகிறதான ஒரு காலம். அடுத்த வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இதான் முதலாவது கர்த்தர் மனுஷனை தேடி வந்தது. படைச்சு முடிச்சிட்டாரு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பெர்ஃபெக்ட், எல்லாம் நல்லதென்று கண்டார். அப்படிதான் ஆண்டவர் வச்சுட்டு போனார் ஆதாம்கிட்ட. எல்லாம் நல்லதென்று கண்டார். அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், இதை சாப்பிடாதே, பிரமாணம், சாப்பிடாதே அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதை சாப்பிட்டா நியாய தீர்ப்பு, சாகவே சாவாய் சொல்லிட்டு போனாரு. அதே நேரத்தில் மற்றது எல்லாவற்றையும் நீ சாப்பிடலாம், ஆசீர்வாதம் சொல்லிட்டு போனாரு. தோட்டத்தை காவல் காக்கவும் பண்படுத்தவும் ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டு போனாரு. ஆண்டவர் ஒரு ஊழியம் கொடுத்தாரு, ஒரு பிரமாணம் கொடுத்தாரு, ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தாரு, ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. இப்போ ஆண்டவர் போயிட்டு திரும்பி வராரு. வந்து பார்த்தா மனுஷனை காணோம். வேதம் சொல்லுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் என்னவாயிட்டானா, ஒளிந்து கொண்டான் அப்படின்னு இருக்குது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. இப்போ கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு எப்படி மாறிடுச்சு? பயமா மாறிடுச்சு. கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு பயமா மாறிடுச்சு. எதனால அப்படின்னு கேட்டா, அவனுக்குள்ள அந்த பிரமாணத்தை விட்டு மீறினதுனால. எந்த பிரமாணம்? பழம் சாப்பிடாதங்கிறது பிரமாணம். சாப்பிட்டா மரணம் வரும் என்பது நியாய தீர்ப்பு. இப்போ அந்த பிரமாணத்தை மீறின உடனே அவனுடைய பாவம் அவனுக்கு தெரிய வருகிறது. அவன் பாவி என்று அவன் உணர்கிறான். ஆனால் கர்த்தரை சந்திக்கிற இடத்தில் அவன் இல்லை. இவன் அவன் சொல்றான், உங்களை என்னால் பார்க்க முடியாது ஆண்டவரே. இதுதான் கர்த்தருக்கு முதலாவது பூமியிலே வந்தபோது நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். முதலாவது சூழ்நிலை இதுதான். மனுஷனை பார்க்க வந்தபோது ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிருந்தார், ஆவிக்குரிய வாழ்க்கையை. இன்னைக்கும் நமக்கு அப்படிதான் ஆண்டவர் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் கொடுத்தாரு. இயேசு கொடுத்துட்டு போகும்போது தி பெஸ்ட், உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாவரிலும் தி பெஸ்டான பிரமாணம் இதுதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு பெற்று பரலோகத்துக்கு போற பிரமாணம். அருமையான பிரமாணத்தை திருச்சபை கொடுத்தாரு. உலகத்தில் உள்ள எல்லாரை பார்க்கிலும் திருச்சபை தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் உலகத்திலே இல்லை. பைபிள் சொல்லுது, சபையின் காலம் ரகசியமாய் பாதுகாக்கப்பட்டதும். ஆண்டவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக சபையை வச்சிருந்தார். பிரமாணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணம்னு பைபிள் சொல்லுது. வேறு யார் இடத்துல நாங்கள் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டே. ஆனால் இன்னைக்கு அந்த பிரமாணம் அல்லது அந்த சத்தியம் அல்லது அந்த வார்த்தை கேட்பதற்கு ஜனங்கள் தயாராக இல்லை.
காரணம், இச்சிக்கப்படத்தக்கதாக பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமுமான காரியங்கள் இன்னைக்கு பூமி முழுக்க வந்துடுச்சு. அதான் வசனம் சொல்லுது, தேவபுத்திரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு அவர்கள் போய் அவர்களோடு பெண் கொண்டார்கள், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தார்கள். விளைவு என்ன? அங்கே மரணம் வந்தது, இங்கே ஜலப்பிரளயம் வந்தது. ஆண்டவர் சொல்றார், என் நாவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. ஆண்டவர் எவ்வளவு சத்தியத்தை கொடுத்தாலும், அற்புதமான சத்தியத்தை கொடுத்தாலும், இன்னைக்கு ஒரு கூட்டம் ஒளிந்து கொள்ளுகிறது. வேதாகமத்திலிருந்து அவங்க போய் தங்களை மறைச்சு கொள்றாங்க. அவங்களுக்கு சத்தியம் அவங்களுக்கு இப்போ பயங்கரமாக கஷ்டமாக இருக்கிறது கேட்கறதுக்கு. இயேசு வராருன்னு கேட்கறதே கஷ்டமாயி போச்சு இன்னைக்கு. பாருங்களேன், நான் சொல்றேன், பைபிள்ல இருக்கிற எல்லா வாக்கு தத்தமும் எல்லா நாளும் நமக்கு உண்டு. எதை வேணாலும் என்னைக்கு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1ஆம் தேதி தான் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அத்தனை வாக்கு தத்தம் நமக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை மட்டுமே பிடித்து கொண்டு சத்தியத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு கூட்டம் போய் மறைஞ்சுக்குது. ஆண்டவருக்கு பார்க்க முடியல. அப்படிப்பட்ட சத்தங்கள் சபையில கேட்டாலும் கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு கூட்டம் சபையை விட்டு போகுது. ஏன் போகுதுன்னு கேட்டால் சத்தியத்துக்கு நிற்க முடியாம போகுது. சத்தியத்தை காம்ப்ரமைஸ் ஆகி நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி சபையில வச்சு எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. படிக்காத பையனை, சரி நீ படிக்க வேணாம் தம்பி, நல்லா விளையாடு, சாப்பிடு, ஜாலியா படுத்து தூங்கணும் கிளாஸ் ரூம்ல வச்சிருக்கிறதுல எதுக்கு? ஸ்கூலுக்கு என்ன பிரயோஜனம்? ஸ்கூலுக்கு என்ன பிரயோஜனம்? அவன் வந்து பாஸ் பண்ண தானே ஸ்கூலுக்கு வந்தாங்க. இன்னைக்கு சபை அப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்கிறது. அநேக சபைகள் சத்தியத்தை சொல்லி பாருங்க, ஒரு கூட்டத்துக்கு அப்படியே கசக்குது, ஓடி ஒளியுது. தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு நான் பயந்து. ஏன்? அந்த சத்தம் பயமா இருக்குது. ஒரு இடத்துல சத்தம் துணிகரமா மாறுது. சத்தத்தை கேட்ட உடனே ஒரு துணிகரம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க காலகட்டத்தில் உள்ளதுக்கும் இந்த காலகட்டத்தில் உள்ளதுக்கு சபையும் பார்க்கும்போது சத்தியம் என்னைக்குமே மாறவே இல்லை. சபையில் 2000 வருஷமா மாறவே இல்லை. அன்னைக்கு ஊழியக்காரங்க கிருபையா நல்ல சத்தியத்தை சத்தியமா போதிச்சாங்க. இன்னைக்கும் ஒரு சில சபைகள் அப்படித்தான் போதிக்கிறது. ஆனா சபை கேட்கிற இடத்துல இருக்குதா? அதான் இன்னைக்கு பிரச்சனை. திருப்பியும் சொல்றேன், சத்தியத்திலே நிலை நில்லுங்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், ஓடி ஒளியாதீங்க. நிர்வாணமா இருந்தா அந்த நிர்வாணத்தை என்ன பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருக்கிறேன். நான் எனக்கு இந்த ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, ஒருத்தர் கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஆதாமும் மன்னிப்பு கேட்க மாட்டாரு, ஏவாளும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, காயினும் மன்னிப்பு கேட்க மாட்டாரு. காயின் சந்ததியில் லாமேக்குன்னு ஒருத்தர் இருப்பான், அவனும் மன்னிப்பு கேட்க மாட்டான். ஜனங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னே இருக்காது. வசனம் சொல்லுது, பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்ப ஜனங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. கர்த்தருடைய சத்தத்துக்கு ஒரு பீரியட்ல அந்த சத்தத்தை கேட்டு பயந்த கூட்டம் ஒரு பீரியட்ல அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாம இடத்துக்கு போயிருச்சு. இதான் துணிகரம். மனசாட்சியில் சூடு உண்டவர்கள்னு இருக்கு. நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. அதான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம பல நேரங்கள் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் மெல்லிய சத்தத்துல பேசணும்னு நினைக்கிறோம். எலியா மாதிரி ஆண்டவர் கூப்பிடுறாரு, எலியாவே, 1 ராஜாக்கள் 19 எலியாவே எனக்கு முன்பாக வந்து நில்லு அப்படின்னு சொல்றார். வசனம் சொல்லுது, கண்மலையை பிடக்கத்தக்கதான காற்று, பூமி அதிர்ச்சி, பட்சிக்கிற அக்கினி எல்லாம் வருது. இந்த சத்தம் எதுவுமே எலியாவுக்கு பிடிக்கல, பயமா இருக்கு. ஆதாம் பயந்து ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரி எலியா எங்க ஒளிஞ்சுக்கிட்டாரு? கெபிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டார். ஆதாம் அதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன், எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். இங்க ஆதாமுக்கு என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. இங்க எலியாவுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. இவனும் பயந்தான், அவனும் பயந்தான். அவனும் ஒளிஞ்சுக்கிட்டான், இவனும் ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டான்? தோட்டத்துக்குள்ள விருட்சங்களுக்கு இல்ல, இவர் கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இங்கேயும் ஆதாமே நீ எங்கே இருக்கிறார், எலியாவே வெளியே வான்றார். இங்கேயும் ரெண்டும் ஒரே விஷயம் தான், கான்செப்ட் தான். ஆனா மனுஷனுடைய அந்த சுபாவம் என்ன? கர்த்தருடைய சத்தத்துக்கு பயம். எப்ப அந்த பயம் வருது? பாவம் செய்யும் போது அந்த பயம் வருது. அந்த காரியம் உனக்குள்ள வரும்போது பயம் வருது. அந்த பாவம் செஞ்சு அந்த சத்தத்துக்கு உனக்கு பயம் வரலன்னா நீ மனசாட்சியில் சூடுன்னா மாறிட்ட. ஒருவேளை அந்த சத்தம் கேட்டு நீ பாவம் செய்யாம இருந்தீனா உனக்கு பயம் வராது, உனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். கர்த்தாவே, நீர் இதுல இருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறீர், அந்த சந்தோஷம் வரும். இந்த 3 கேட்டகரி மக்கள் தான் இருக்கணும். ஒண்ணு, அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஓடி மன்னிப்பு கேட்கிற கூட்டமா இருக்கணும். இல்லையா,
துணிகரமா அந்த சத்தத்தை கேட்டும் கவலைப்படாத ஒரு கூட்டம். என்ன சொன்னாலும் சவுல் காதுல ஏறாது. திருப்பி திருப்பி சுயநீதி பேசிக்கிட்டே இருப்பான் சவுல். சவுல்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏன்டா ஆடு அடிச்ச, ஏன் ஆடு மாடெல்லாம் வச்ச, ஜனங்கள் வச்சு கொண்டு வந்தாங்க. எதுக்கு வச்ச? பலிக்காக வச்ச. ஏன்டா அதுக்குள்ளே பலி செலுத்தின? இல்ல ஜனங்கள்லாம் போறாங்க அதனால பலி அந்த சுயநீதியை சொல்லிக்கிட்டே இருப்பான் பாருங்க கடைசி வரைக்கும். தன் பக்கத்தில் உள்ளதான நியாயம் 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 பேசிக்கிட்டே இருப்பான். அக்செப்டன்ஸே இருக்காது. பாருங்க, இப்ப தாவீது கிட்ட வந்து நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது தாவீது எத்தனையோ காரியத்தை சொல்லி இருக்கலாம். எவ்வளோ யார் மேல வேணா பழிய போட்டிருக்கலாம். ஒரே வார்த்தை தான் சொன்னா, நானே அந்த மனுஷன், அவ்வளவுதான், ஐ எம் தட் பர்சன், வேலை முடிஞ்சு. இன்னைக்கு போய் மறைந்து கொள்ளுகிற கூட்டம் சொன்னா உடனே எதுக்காது அதுக்கு ஒரு காரியம். ஆதாமாவது பரவாயில்ல, வசனம் சொன்னது, தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்துட்டு ஆண்டவரேன்ட்டான். இங்க பயப்படுற கூட்டம் கூட இல்லை. இப்ப ஒரு கூட்டம் பயமே இல்லை. கர்த்தர் மேல என்ன இல்லை, இப்ப பயமே கிடையாது. அதனால்தான் வேதம் சொல்லுது, நோவா பயபக்தி உள்ளவனாகி. ஆண்டவர் எதுக்கு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்தாராம் தெரியுமா? ஒரு கூட்டத்தை தனக்குன்னு கர்த்தர் எதுக்கு மனுஷனை உண்டாக்கினாராம் தெரியுமா? மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததி. அவருக்கு தேவை என்ன வேணும்? தேவ பக்தி, பயபக்தி உள்ள சந்ததி. அதான் வேணும் ஆண்டவருக்கு. கிறிஸ்டியன்ஸ் வேண்டாம். God doesn't want Christians. கர்த்தருக்கு ரிலீஜியஸ் பீப்புள் வேண்டாம். சடங்காச்சாரமான மக்கள் தேவையே கிடையாது. ஆண்டவருக்கு யார் தேவை தெரியுமா? பயபக்தி உள்ளவனாகி தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி தான் கர்த்தருக்கு தேவை. ஒரு விஷயத்தை சொன்னா அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் குறைஞ்சிக்கிட்டே போகுது சர்ச்சுக்கு. அந்த லவதோக்கியான்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? 7வது சபை லவதோக்கியான் இருக்குதுல்ல. லவதோக்கியான் என்ன அர்த்தம் தெரியுமா? லவதோக்கியானா என்ன அர்த்தம்? பீப்புள்ஸ் லிபர்ட்டி, மக்களின் உரிமை அப்படின்னு அர்த்தம். கிரேக்க வார்த்தைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. எபேசு விரும்பப்படத்தக்க, சிமிர்னா வெள்ளை போலம் அபிஷேக எண்ணெய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதுல லவதோக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மக்களின் உரிமை அப்படின்னு இருக்கு, பீப்புள்ஸ் லிபர்ட்டி. அது வந்து இன்னைக்கு சபைக்குள்ள இருக்குது. மக்கள், உலகத்தின் மக்கள் உரிமைக்கு போராடுறாங்க. சபைக்குள்ள என்ன உரிமை இருக்குது? சபைக்குள்ள எதுக்கு இந்த விதமான ஒரு ரிபல்லியன் ஸ்பிரிட்? சபைக்குள்ள ஒரு ரிபல்லியன் ஸ்பிரிட் இருக்கு. எதை சொன்னாலும் எதிர்க்கிறது, எதை சொன்னாலும் கேள்வி கேட்கறது. வசனத்துக்குள்ள இருந்து சொன்னா அதுக்கு கீழ்ப்படியில் தானே ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சுயநீதி அதிகமாகிட்டே போகுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் எங்க ஊழியக்காரர்கிட்ட இருக்கும் பொழுது, எங்க ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும் பொழுது நாங்கள் அதை கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டோம். ஆவியானவர் பேசுறார், அவ்வளவுதான். அதுல நாங்க குற்றத்தை கண்டுபிடிக்கிறவர்களா இல்ல, அதுல இருந்து எங்களுக்கு என்ன டேக் அவேன்னு மட்டும்தான் பார்த்தோம். அதுல ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்றார், அவ்வளவுதான். இன்னைக்கு நமக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரன் பேசினா குற்றத்தை கண்டுபிடிக்கிற இடத்துக்கு போயிட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு, அதுல என்ன பண்றாரு, இது என்ன பண்றாரு. நீங்க ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்துருக்கீங்க, அவர் வந்து வரிசையா மெனு சொல்றாரு. இவர் எதுக்கு இத்தனை சொல்றாரு என்ன கேட்டீங்களா? அதுல உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிட்டீங்க, பே பண்ணீங்க, போயிட்டீங்க, அவ்வளவுதானே, வேலை முடிச்சு தானே. ஒவ்வொரு வாட்டி நீங்க இங்க வரும்போதும் உங்களுக்கு என்ன ஆவியானவர் பேசுறாருன்னு மட்டும்தான் கவனிக்கணும். ஓடி ஒளியிற கூட்டம், திருப்பியும் சொல்றேன், ஒளிந்தால் உங்களுக்கு தான் கெடுதி. வசனத்தை ரிஜெக்ட் பண்றது யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப சபைக்குள் போயிட்டு இருக்கு. முடிவு என்னவா இருக்கும்? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கடைசியில ஓடி ஒளிஞ்சவன் தான் காணாமல் போனானே ஒளிய, தோட்டம் ஒன்றும் ஆகலை. தோட்டம் அப்படியே தான் இருந்துச்சு. ஜீவ விருட்சம் அது உள்ள அப்படியே தான் இருந்துச்சு. தோட்டம் பத்திரமா இருந்துச்சு. இப்போ தோட்டம் யார் கைக்கு போயிடுச்சுன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படுத்தல் 2:7 சொல்லுது, பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை தோட்டம் கர்த்தர் கைக்கு போயிருச்சு. கர்த்தர் தோட்டத்துக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார். அந்த சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சு இருந்தோம்னா நாம தோட்டத்துக்குள்ள இருக்கலாம். நஷ்டம் நமக்கு தான். இல்லைன்னா தோட்டத்தை எடுத்து நல்லா ஆண்டவர் சூப்பரா மாத்திடுவார், பாரடைஸா மாத்திடுவாரு.
தோட்டம் ஒரு நாளும் பாதிக்கப்படாது. நான் எப்பவும் சொல்லுவேன், அழைப்பு பாதிக்கப்படாது. இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசுல சத்தியத்தை பேச சொல்லி ஆண்டவர் சொன்னபோது, அப்போ ஒரு முதல் மீட்டிங் அப்பதான் பேசி முடிச்ச உடனே ஒரு பெரிய பணக்காரர் வந்து எங்கிட்ட சொன்னார், தம்பி இந்த மாதிரிலாம் பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையில உங்களுக்கு ஆஃபரிங் கொடுக்க மாட்டான், ஊழியம் பாதிக்கப்படும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி போங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டம். இதே வார்த்தையை சொன்னார், இல்லைனா ரொம்ப கஷ்டம் தம்பி அப்படின்னு சொல்லி இப்படி தோள் மேலே கை போட்டு அட்வைஸ் பண்ணார். அப்போ அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும், எனக்கு அப்போ வந்து ஒரு 30 வயசு தான் ஆகுது. தோள் மேலே கை போட்டு அப்படியே சொல்லிட்டே போனார். ஆவியானவர் எனக்கு சொன்னது, அவன் பேச்சை கேட்காத, அவன் பேச்சை கேட்காத, நீ இங்கே ஊழியத்துக்கு வந்தது அந்த வேலையை விட்டுட்டு இங்கே பழப்பு நடத்த இல்லை, அங்கே சம்பாதிக்கிறத விட்டுட்டு இங்கே சம்பாதிக்க இல்லை, அங்கே எதெல்லாம் விட்டோமோ இங்கே வாங்கிறதுக்கு அல்ல, நான் சொல்கிறத ஜனங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொன்னார். அவ்வளோதான் ஆண்டவர் சொன்னது. இப்போவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தைரியமாக சொல்லுவேன், கர்த்தருடைய சமூகத்திலேருந்து சொல்லுவேன், கர்த்தர் ஒரு நாளும் என்னை கைவிடவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தைரியமாக சொல்வேன். நம்ம வேலை என்ன? கர்த்தர் சொல்கிற சத்தியத்தை பேசுவது, கர்த்தருடைய நாவாக இருப்பது, அவருடைய சத்தத்தை துணிப்பது. அதுக்கு பிடிக்கலன்றது அவங்க இஷ்டம், அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. நான் எப்பவும் சொல்வேன், சத்தியத்துக்கு நிற்க முடியாமல் ஒருத்தர் சர்ச்சை விட்டு போனால் அது எங்கள் பிரச்சனையே கிடையாது. எங்கள் மேலே கோவப்பட்டுக்கிட்டு போனால் அது எங்கள் பிரச்சனை. அதாவது தனிப்பட்ட முறையில் எங்களை ஏதோ பிடிக்கல அப்படின்னா நாங்கள் கூப்பிட்டு உட்காந்து பேசலாம், எதனால் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு உட்காந்து பேசலாம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய சத்தம் வரும்போது பயந்து ஒளியிற கூட்டமாக இருக்கக்கூடாது. நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடணும். ஆமாம் ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆமாம் ஆண்டவரே, இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, என் சைடு என் நீதி அப்படின்னு ஒன்று நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, காணாம போயிடுவீங்க. ஏன் தெரியுமா? என் நீதி எப்பொழுதுமே அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது. வசனம் அப்படிதான் சொல்லுது, நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை. சில நேரத்தில் நம்ம சைடு பர்ஃபெக்ட் நமக்கு தோணும், ஹெவன் சைட்லேருந்து அதை பார்க்கணும், ஹெவன் சைட்லேருந்து பார்க்கணும். பார்த்தா அங்கேருந்து தான் நம்மளுடைய மிஸ்டேக் நமக்கு தெரியும். ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரா, ஓகே ரைட் ஆண்டவரே சரண்டர், ஆமாம் நாங்கள் தான் இந்த மாதிரி இருக்கு, ஒரு காரியம் குத்துதா, சரி பண்ணலாம். எதுக்காக ஆண்டவர் குத்துறாரு? நான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் சரி பண்ணணும்னு உங்களை கமிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் நாளைக்கு கர்த்தருடைய கையில் உள்ள டூல். கர்த்தர் உங்களை உருவாக்குறன்னு அர்த்தம். அந்த உருவாக்குதலுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ தோட்டம் இருக்குது, மனுஷனை காணோம், அவன் ஓடிட்டான், அதுக்கப்புறம் அவன் உள்ளவே வரல. தெரியுமா உங்களுக்கு? சில ஆட்கள்லாம் சத்தியத்துக்கு விடாமல் வெளியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சில நேரத்தில் சொல்லுவேன், எசேக்கியேல் 34:2-3 ஆண்டவர் சொல்றாரு, காணாமல் போனவைகளை தேடாமலும் விட்டீர்கள்னு. தேடுறோம், போய் பேசினா அவன் என்ன சொல்லுவானா, சத்தியத்திலேருந்து பிரச்சனை பேசுவான், இது இப்படி இருக்கு அதனால வர முடியாது அப்படிமா. நம்ம அதை மாற்ற முடியாது. வேற ஏதோ ஒன்று இருக்குது, நீங்க என்ன திட்டிட்டீங்கன்னா சரிடா தம்பி விட்றா மன்னிச்சிட்றா, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்னு சொல்லிடலாம், அது வேற. நீங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்றீங்க, இது எனக்கு பிடிக்கல. ஏசபேல்கிட்ட போய் எலியா வந்து காம்ப்ரமைஸாக போக முடியும்? யோவான் ஸ்நானகன் போய் ஏரோதுகிட்ட காம்ப்ரமைஸாக போக முடியும்? தப்புனா தப்பு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அதை ஒரு குரூப்பு இப்படிலாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி, நோ சான்ஸ். தாழ்ந்து போகலாம், தப்பே கிடையாது, தாழ்ந்து போகலாம். ஏன் காலை கூட கழுவலாம், போயிட்டு துடைக்கலாம் போட்டு, தப்பு கிடையாது. ஆனால் சத்தியத்துக்கு ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது.